ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக பிராட்வே பேருந்து நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் காரணமாக ராயபுரத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நண்பர் ஒருத்தர் இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தோட எக்ஸாக்ட் லொகேஷன் கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து டுவர்ட்ஸ் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போகக்கூடிய பிரகாசம் சாலைன்னு சொல்லக்கூடிய பிராட்வே சாலை. இந்த ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட்ல போனா மின்ட் சாலை, ஸ்ட்ரைட்டா போனா ஸ்டான்லி மருத்துவமனை, வண்ணாரப்பேட்டை. நாம போக வேண்டியது இந்த ரைட். இப்போ நாம இப்ராஹிம் ஷபீப் ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இது ஒன் வே. இது ராயபுரம் பிரிட்ஜ். இதில் ரைட் எடுத்தா ராயபுரம் துறைமுக பாலம். இது என் டெர்மினஸ் ரோட். இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் பீச் ரோடு, ராஜாஜி சாலை, சென்னை பீச் ஸ்டேஷன், பாரிஸ் உயர்நீதிமன்றம் ஆகியவை இருக்கும். நம்ம இந்த ரைட்டில் போகிறோம். இந்த ரோடு மறுபடியும் இப்ராஹிம் ஷபீப் ஸ்ட்ரீட்டில் ஜாயிண்ட் ஆகும். ஸ்ட்ரைட்டாக போனால் ஸ்டான்லி மருத்துவமனை வரும். ரைட்டில் இருக்கிறது ராயபுரம் ரயில்வே ஷெட். இப்போ நாம இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இந்த இடம் தான் நீங்கள் கேட்ட எக்ஸாக்ட் லொக்கேஷன். சென்னை துறைமுகத்துக்கு சொந்தமான இந்த இடத்தில் தான் 3.46 ஏக்கர் நிலத்திற்கு தற்காலிக பிராட்வே பேருந்து நிலையம் மாற்றப்படுகிறது. ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இது மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது. இந்த காலி நிலத்தில் சாலைகள் அமைத்தல், நிழற்குடைகள், கழிப்பறைகள் அமைத்தல், குடிநீர் மற்றும் ஓய்வு அறைகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. சுமார் 7.1 கோடி செலவில் முனையத்தை அமைப்பதற்கான பணி ஆணை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளது. இந்த பணிகளை முடிக்க மழை போன்ற இடையூறுகள் இல்லாமல் 35 நாட்கள் தேவைப்படும். இப்பணிகள் முடிந்த பிறகு 2 ஆண்டுகளுக்கு ராயபுரத்தில் பேருந்து நிலையம் தற்காலிகமாக செயல்படும். தற்போது பிராட்வேயில் இருந்து செல்லும் அனைத்து பேருந்துகளும் இந்த தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து தான் புறப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.